கேழ்வரகு மாவு, சம்பா ரவை, பாதாம் சேர்த்து ஒரு டீ டைம் கேக் பண்ணலாம். 1/2 கப்பு சம்பா ரவை மிக்ஸி ஜாரில் போட்டு திரிச்சுக்கோங்க. ஒரு பவுலில் போட்டுக்கோங்க. 1/2 கப்பு பாதாம் இதையும் திரிச்சுட்டு, இது கூட ஏற்கனவே திரிச்சு வச்ச சம்பா ரவை 1 கப்பு ப்ரௌன் சுகர் போட்டு கம்பைன் பண்ணி கொண்டு வந்துடுங்க. ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிடுங்க. இது கூட 1 கப்பு ராகி மாவு சேர்க்குறோம். 1 கப்பு காய்ச்சி ஆற வச்ச பால், 1/2 கப்பு தயிர், 1/2 கப்பு நெய்யை உருகி ஆற வச்சு அதுக்கப்புறம் அதில் கலந்து வச்சுருங்க. 15 நிமிஷம் ஊறட்டும். கடாயை ப்ரீஹீட் பண்ணுங்கள். உள்ள ஸ்டாண்டு வச்சு கேக் டின்னர் ரெடி பண்ணணும். பட்டர் பேப்பர் வச்சுட்டு இப்போ இதில் பேக்கிங் பவுடர் 3/4 ஸ்பூன், பேக்கிங் சோடா 1/4 டீஸ்பூன், 1 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ் சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. கேக் டின்னில் போட்டுடுவோம். இது மேலே நம்ம வால்நட்ஸ் வச்சு கார்னிஷ் பண்ணிவிட்டு ப்ரீஹீட் பண்ண கடாயில் வச்சு 25 நிமிஷம் பேக் பண்ணுங்கள். 25 நிமிஷத்துக்கு அப்புறம் சூப்பரான கேக் ரெடியாக இருக்கும். கத்தியை இன்சர்ட் பண்ணி பாருங்கள், வெந்திருக்கான்னு ஒட்டாமல் இருக்கணும். இப்போ நமக்கு சைட்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிவிடுங்க. நல்லா ஆறின அப்புறம் பீஸ் போட்டுட்டு டீயோட பரிணமாறிங்கன்னா சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள்.